சிதம்பரம் அவர்கள் இங்கே சொன்னார்கள், இந்திரா பார்த்தசாரதி எனக்கு ஒரு தகவல் சொன்னதாக. எனக்கு அவர் சொன்ன தகவலோ அல்லது சிதம்பரம் அவர்கள் எனக்கு சொன்ன தகவலோ எனக்கு தெரியாது. ஆனால் மிக முக்கியமான தகவல் அவர் சொன்னார், காமத்துப்பால் என்றுதான் இலங்க வேண்டும். இன்பத்துப்பால் என்று இலங்குவதை விட காமத்துப்பால் என்பதுதான் ஆண் பெண் என்ற தேக உறவை குறிக்கும் என்று அவர் சொன்னார். நல்லதுதான், நானும் அந்த வழியில் வந்தவதுதான். காமம்தான் சரியான சொல் என்று ஆளப்பட்டிருந்ததும் உண்மைதான். ஆனால் அறிவுக்குரிய சிதம்பரம் அவர்களே, இந்திரா பார்த்தசாரதி அவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காமம் என்பது தொல்காப்பியர் காலத்தில் உயர்ந்த பொருள். கமம் நிறைந்து எழும் என்பது தொல்காப்பிய சூத்திரம். நிறைவுதான் காமம். காமத்தில் மனிதன் நிறைவு கண்டான். காமத்தில் மனிதன் பூரணத்தை பார்த்தான். காமத்தின் வழியே கடவுளை அடைய முடியும் என்று கூட நேற்று வரைக்கும் துறவிகள் யோசிக்கிறார்கள், இன்றும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கமம் நிறைந்த இயலும் என்பது உண்மைதான். ஆனால் பொருள் மாறிவிட்டதே, காலம் பொருளை மாற்றிவிட்டதே. காமம் என்பது தொல்காப்பியர் காலத்தில் நல்ல பொருளில் ஆளப்பட்டு வந்தது நாற்றம் என்பது போலவே இன்று அதே சொல் காமம் என்றால் லஸ்ட் என்ற இழிந்த பொருளுக்கு வந்துவிட்டது. என்னப்பன் திருவள்ளுவரை நான் இழிந்த பொருளில் எடுத்தாள விரும்பவில்லை என்பதனால் நான் இன்பத்துப்பால் என்று கொண்டேன். என் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு கரவொலி செய்கிறார்கள். இந்த கரவொலியையே இந்திரா பார்த்தசாரதிக்கு நான் விடுக்கிற பதில்